விஜய் இருக்கார்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் பையன். அவர் முதல் ஹீரோவாக நடித்தது வந்து நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம். நான் தான் அப்பா வேஷம் போட்டேன். வெறும் 25,000 ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்தேன். விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். 2 படம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதில் ஹிட்டானது தான் விஜய். இன்றைக்கி வரைக்கும் விஜய் இருக்கார். ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு ஆள் வந்து விஜய். அதில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்றத வந்து ரொம்ப முன்னாடியே அந்த லிஸ்ட்டில் வச்சது வந்து நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. இல்லைங்க, அது விஜயகாந்தை பற்றி அவர் சொல்லி தாங்க ஆகணும். அவர் சொல்லுவார், எனக்கு தெரியும். நாளைய தீர்ப்பாவது மறந்துருப்பார். ஆனால் விஜயகாந்த் வந்து அப்போ வந்து ரொம்ப டாப். அவர் செஞ்சு கொடுத்தாருன்றதை மறக்க முடியாது. விஜயமா வந்து இப்போ இல்லைன்றது எனக்கெல்லாம் வந்து கை உடைஞ்ச மாதிரி தானே. எனக்கெல்லாம் பெரிய பக்கபலமாக இருப்பார். இது வந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நபர். எங்களை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோஸில் அவர் ஒரு நம்பர் 1. கடைசியில் வந்து ஸ்டேஜில் அப்பியர் ஆகும்போது கமல் சாரும் இவரும் வந்து அப்பியர் ஆகும்போது ரஜினி சார் வேட்டி கட்டிட்டு வந்தார். ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸு பாக்ஸை காணும். சரி, அதை வேட்டி கட்டி அது வந்து விஜயகாந்த் தான் வேட்டி கொடுத்தாரு. பிற்காலத்தில் அவரோட நடிக்காத கதாநாயகிகளே கிடையாது. யார் யார் முடியாது கிடையாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் நடிச்சிட்டாங்க. அவர்கிட்ட ரைஸ் மில் இருந்தது, எல்லாமே இருந்தது. சினிமா மேலே ஒரு வெறினால அவர் இங்கே வந்து கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி அந்த மாதிரி டயத்தில் எது சார் அவர் அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் நான் சொன்ன கஷ்டம் வந்து உங்களுக்கு புரியல. அதான் இந்த மீனிங்கை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணால் தப்பாக போயிடும். அவர் கஷ்டம்லாம் பண்ணல. அவர் நல்ல வசதியாக இருந்தாருங்க. பட் அதை விட்டுட்டு இந்த சினிமாக்காக இங்கே வந்து எல்லாரோடையும் உட்காந்து பேசிக்கணும், எல்லாரோடையும் இருக்கணும். அந்த வர்றதுக்குள்ளே போதும் நானே ஸோ விஜயகாந்த் சாருடைய ஹெல்பிங் டெண்டன்சி பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இன்றைக்கி பெரிய ஹீரோஸாக வளர்ந்துருக்கக்கூடிய விஜயாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களுடைய முதல் கட்ட அந்த ஆரம்ப கட்ட படங்களில் இவரே வந்து ஒரு கேமியோ மாதிரி பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்களுக்கும் வந்து எந்த ஈகோவும் இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்காரு. இல்லைங்க, அதாவது எல்லோரும் மறந்துட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து இப்போ விஜய் இருக்கார்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் பையன். அவர் முதல் ஹீரோவாக நடித்தது வந்து நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம். நான் தான் அப்பா வேஷம் போட்டேன். அப்போ ரொம்ப அவங்களுக்கும் ஒரு டஃப் டைம். ஸோ அவர் வந்து தான் பிள்ளையை ஹீரோ ஆக்கணுன்றதுக்காக நான் வந்து சொன்னார். நான் செய்கிறேன்னு சொன்னேன், செஞ்சும் கொடுத்தேன். வெறும் 25,000 ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்தேன். அந்த படம் சரியாக போகலான்றது உங்களுக்கு. அதனால் அடுத்த படம் ஏதாவது பண்ணணுமேனா விஜயமா கூப்பிட்டாங்க. இம்மிடியட் விஜய்காந்த் ரெஸ்பாண்ட் பண்ணார். 2 படம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதில் ஹிட்டானது தான் விஜய். இன்றைக்கி வரைக்கும் விஜய் இருக்கார். ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு ஆள் வந்து விஜயமா. அவர் வந்து பார்க்கலையா பார்த்தாரா அதெல்லாம் நான் சொல்ல தயாரில்லை. பட்டு விஜயகாந்துக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பார். சமீபத்தில் கூட லியோவுடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து எல்லா அவருக்கு பிடிச்ச நடிகர்களை வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லிட்டு இருந்தார். அதில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்றத வந்து ரொம்ப முன்னாடியே அந்த லிஸ்ட்டில் வச்சதை வந்து நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. நீங்கள் சொல்லும்போது அது கனெக்ட் ஆகும். இல்லைங்க, அது விஜயகாந்தை பற்றி அவர் சொல்லி தாங்க ஆகணும். அவர் சொல்லுவார், எனக்கு தெரியும். நாளைய தீர்ப்பாவது மறந்துருப்பார். ஆனால் விஜயகாந்த் வந்து அப்போ வந்து ரொம்ப டாப் ஹீரோ. அவர் செஞ்சு கொடுத்தாருன்றதை மறக்க முடியாது. இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட் சொன்னார் வருஷப்படுத்தின்னு ராதாரவி சொல்லுன்னு நான் வருத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா சினிமாவில் எப்படின்னு கேட்கும்போது ஹீரோஸை பற்றி தான் பேசுவாங்க, மற்றவங்களை பற்றி பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறது இல்லை, தப்பு கிடையாது. பட் அந்த அளவுக்காவது இருக்காங்களே. பட் மற்றவங்களெல்லாம் விஜயகாந்துக்கு அவ்வளோ நெருக்கம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த மட்டில் அவருக்கு விஜயுடைய நெருக்கம் வந்து மற்றவங்களோட இல்லை. அதனால் மற்றவங்க சொல்லணுன்றது கிடையாது. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் விஜயகாந்தை பார்த்ததில்லை. நம்ம எம்ஜிஆரை பற்றி எல்லோரும் சொல்கிறோம்ல, சிவாஜி சாரை பற்றி எல்லாம் சொல்கிறோம். பட் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் கூட நடிச்சிருப்பாங்க. அது சிவாஜி இப்போது நடிச்சிருப்பாங்க, புரட்சித்தில் இவரோட நடிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் உடனே முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த சினிமா ஃபேட் அவுட் வரும்போது அங்கே போயிட்டார். பட் உதாரணத்துக்கு சொன்னால் அப்படி தானே சொல்லுவாங்க. ஜெமினி கணேசனே மறந்து தானே பேசிடுவாங்க. அதனால் அவங்கவுங்க பீரியடில் நல்ல பெரிய ஆளாக இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாரையுமே அனுசரிக்கக்கூடிய ஒரு ஆள் விஜயமா. என்ன நடிகர் சங்க தலைவராக இருந்து அந்த ஸ்டார் நைட் நடத்துனது ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதர்வைஸ் எல்லாமே ஒன்று தான். அவர்
விஜயமா வந்து இப்போ இல்லைன்றது எனக்கெல்லாம் வந்து கை உடைஞ்ச மாதிரி தானே. எனக்கெல்லாம் பெரிய பக்கபலமாக இருப்பார். இது வந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நபர். சந்திரசேகர் கூட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக அவருக்கு பெரிய லாஸ் தான் அதில். ஏன்னா எங்களை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோஸில் அவர் ஒரு நம்பர் 1. சார் ரஜினி சார் வந்து ஒரு இடத்துல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வந்து நடிகர் சங்கம் அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருந்த டைமில் ஒரு விழாவுக்கு அழைக்கிறார் அப்படின்னாலே வந்து நமக்கு பயம் வந்துடும், நான் போய் பார்த்து நான் வரேன்னு சொல்லிடுவேன் முன்னாடியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் அப்படி ஒரே ஒரு விழாவுக்கு தான் இந்த ஒரு மலேசியா சிங்கப்பூர் மட்டும்தானே போய் கூப்பிட்டாரு. சொல்லுவாங்க எல்லோரும் விவாகத்துக்கு அவருக்கு எப்போ மரியாதை உண்டு. விஜயகாந்துக்கு அந்த மரியாதை உண்டு. கூப்பிட்டாரு, ரஜினி சார் வந்தார், அப்பேர் ஆனார் ஸ்டேஜில். இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து மலேசியாவுக்கு போனோம். மலேசியாவுக்கு போகும்போது நீங்கள் பாருங்கண்ணா, அந்த ப்ரோக்ராம் தான் பாருங்கள். கடைசியில் வந்து ஸ்டேஜில் அப்பேர் ஆகும்போது கமல் சாரும் இவரும் வந்து அப்பேர் ஆகும்போது ரஜினி சார் வேட்டி கட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸு பாக்ஸை காணும், அவருடைய புட்டியை காணும். சரி, அதை வேட்டி கட்டி அது வந்து விஜயகாந்த் தான் வேட்டி கொடுத்தாரு. ஸோ அப்படியே வந்தார். அது நாங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்குள்ளே கிடச்சிருச்சு அந்த பை. அப்புறம் தான் சிங்கப்பூரில் வேறு ட்ரெஸ் போட்டார், வேறு காஸ்ட்யூம். பட் ஒன்றுங்க, அந்த சிங்கப்பூர் ப்ரோக்ராம் முடிஞ்சவொடனே அவர் சொல்லிட்டாங்க, மனு சொல்லிடுச்சு, ரஜினி சார் சொல்லிட்டார். முடிஞ்சவொடனே எங்களை தேடக்கூடாது சொன்னாங்களே ஒழிய எல்லாருமே எங்களோட தான் வந்தாங்க. திரும்பி வரும்போது நல்லா ஒன்றா தான் வந்தோம். விஜயமாவும் அதுக்கு மேலே யாரையுமே போட்டு தொந்தரவு பண்ணுறதில்ல. எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் யோசித்தோம், மலேசியா டு சிங்கப்பூர். ஃப்ளைட்டில் வந்து காலையில் வந்து வர்றது ரொம்ப லேட் ஆகிடும்பா, நைட்டோட நைட்டாக பஸ்ஸில் போயிடலாம். அப்போ சொல்லும்போது விஜய் வந்து யாரையுமே கூப்பிட்டு வாங்க 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 பஸ்ஸுக்கு வாங்க சொல்ல, அதுக்கு ஆளை பிரித்து விட்டார். அதிலெல்லாம் நான் ஒரு ஆள், ரவிமா கூப்பிட்ரு எல்லோரையும் கூப்பிட்டு பஸ்ஸில் ஏற்றி நேராக வந்து சிங்கப்பூருக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். ப்ரோக்ராம் கிடையல, நல்ல பிரமாதமான ஷோ பண்ணார். அவர்கிட்ட போயிட்டு நம்ம யாராவது கூட நடிக்கிறப்ப நார்த் இந்தியாவிலேருந்து இந்த ஆர்டிஸ்ட்டு இங்கிலீஷ் பேசுனாங்கனாலே பிடிக்காது அவருக்கு. தமிழ் தெரியாது அவனுக்கு கேட்டுருவார். அது மாதிரி ஒரு ஸ்டான்ச் சொல்லும், எதையுமே மறைச்சி ஹிப்போக்ரிட் இல்லை, நல்ல ஒரு நல்ல இதயம். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்காக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு போனால் எப்போதுமே சாப்பாடு இருக்குன்ற கதைகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய ஆரம்பக்கட்ட பணிகள் எப்போ இல்லைங்க அப்படி இல்லைங்க. நீ வந்து கேட்குறதே ஒரு தப்பான ஒரு கேள்வி. என்ன கேட்டுருக்குன்னா ஆரம்பக்கட்டன்றதே கிடையாது. எங்களுக்கு எப்படி தெரியும்? சினிமாவில் நாங்கள் வந்ததுனால தெரியும். இது ஆரம்பக்கட்டம்னா இப்ராஹிம் ராவுத்தர்கிட்ட கேட்கணும். அப்போ தான் அந்த ஆரம்பக்கட்டம் எப்படி மதுரையிலேருந்து வந்தோம் அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லைப்பா. உண்மையை சொன்னால் அவர் சினிமாவில் வந்தது பிறகு நான் பார்த்தேன். ஆனால் நான் பார்க்க இந்த அந்த அந்த இதுக்கு பக்கத்தில் தான் ஒரு வீடு வச்சுருந்தார், ஆஃபீஸ் மாதிரி வச்சுருந்தார், சொன்னல ரோகிணிக்கு பக்கத்தில். அதையே அவர் அப்புறமா தான் எடுத்தார். முதல்ல வந்து ரோகிணியில் ரூம் இருந்தது, டபுள் ரூம். அது அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்த உடனே பெருசாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சு. சமைக்கிட்டு எல்லாம் வச்சு சமைக்கிறவங்க யார் போனாலும் சாப்பிட்லாம். அது உண்மை, யார் போனாலும் சாப்பிட்லாம். நீ நான்றது வித்தியாசமே கிடையாது. பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு தான் ஆகணுங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இப்போ 2K கிட்ஸ் என்ன சொன்னீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் 2001. 2K கிட்ஸ், அந்த 2000 to 2010 பிறந்தவங்கலாம் 2K கிட்ஸ். இதுவே புரியல எனக்கு. நான் லாயருக்கு படித்தவன், எனக்கே தெரியல இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம். 2K கிட்ஸ்னால் இப்போ 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க சார். 2000 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு 90s கிட்ஸ் சார். அதுக்கு முன்னாடி 80s கிட்ஸ். அப்படிலாம் வருது சார். இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ 2K கிட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க சார். அதனால தான் சார் கேட்டேன். அப்படி நீங்கள் சொல்கிற கதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு இல்லைங்க. அது கதையே இல்லை. கதைன்னா கற்பனையோடு கலந்துருக்கணும். அது கதை இல்லை, இது நிஜ வாழ்வு, ஹிஸ்ட்ரி. நான் சொல்கிறது என்னுடைய வாழ்க்கை வரலாறுன்னு எழுதணும்னா இப்போ எங்கள் அப்பா பற்றி எழுதுகிறோம், எங்கள் அம்மா பற்றி எழுதுகிறோம், எங்கள் அண்ணனை பற்றி எழுதலாம் எல்லாம். ஆனால் டெஃபினட்டாக அதில் ஒரு சாப்டர் வில் பி ஃபார் விஜயகாந்த். இப்போ கூட கர்ஜனைன்னு ஒரு இது எழுதினேன், பார்ட் 1 பார்ட் 2 எழுதினேன். அதில் கூட அங்கங்கே நக்கீரன் கோபாலில் தான் எனக்கு அதை
ஒரு உந்துகோலாக இருந்தார் அதை செய்கிறதுக்கு. அவர் செய்யும்போது இவங்களெல்லாம் சொல்லியிருக்கேன், நடந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். நாங்கள் குதிரைமுக்கு அங்கே ஷூட்டிங் போயிருக்கும்போது எங்களுக்கு எதிர்க்க ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க, விஜயமா எனக்கு எல்லாருக்கும். அப்போ ஹிந்தி படம் கூட அங்கே எடுத்தாங்க. ராக்கி அவங்க நடித்தாங்க, கோவிந்தா தான் ஹீரோ. ஆனால் அங்கே தங்கின இடத்துல ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தது கோவிந்தாவுக்கு விஜயகாந்த் தான். ஆனால் நானும் எல்லாருக்கும் தனித்தனி ரூம், அவருக்கு ஒரு தனி ரூம், எனக்கு ஒரு தனி ரூம் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நானும் விஜயமா ஒரே ரூமில் தான் படுத்திருந்தோம். கூலிக்காரன் படம் ஒரே ரூமில் தான் படுத்திருப்போம். நான் ஒரு ஹீரோ அதெல்லாம் நினச்சிக்க மாட்டேன். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது. வெரி சிம்பிள், சாதாரணமான ஒரு மனிதனாக இருப்பார். இப்போ நான் வேதனைப்படுறேன்னு சொல்கிறீங்க, நண்பர்ன்ற முறையில் இருக்கும். ஆனால் அவரை விட எங்களெல்லாம் விட அதிகமாக நெருக்கமாக இருந்தவங்களாம் இருக்காங்களே, இப்போ கட்சியில் இருந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் எவ்வளோ ஃபீலிங் இருக்கும்ன்றது என்னால் புரிய முடியுது. நிறைய பேர் இந்த பொதுக்குழு முடிச்ச உடனே கூட பப்ளிக்காக ரொம்ப பேர் அழுது பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது உண்மையான அழுகை. அதாவது ஏன்னா அவங்க அவ்வளோ நேசிச்சிருக்காங்க அவரை. அது ரொம்ப பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம். சமீபத்தில் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் கூலி வேலைக்கு போன ஒரு வீடியோ போட்டிருந்தார் சார். நான் அவருக்கு என்றைக்குமே உயிருக்கு உயிரான ஒரு ரசிகன். நான் அவருக்கு ஏதாவது உடல் தானம் வேணும்னா நான் தரேன், என்கிட்டேருந்து எடுத்துக்கங்கன்னு ஒரு வீடியோ போட்டு அனுப்பியிருந்தார் வெளிநாட்டிலேருந்து. உண்மையாக பாராட்டுறதுக்குரியதுங்க. அதுக்கு ஒரு ஆள் அவன் தாங்க. பட் அவர் மட்டும் இல்லை, நம்ம வெளிநாடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கே போனாலும் இப்போ என்னை பார்த்துட்டாங்கன்னா கேட்பாங்களே, எப்படி சார் இருக்கார் உங்கள் ஃப்ரெண்டு விஜயகாந்த், எப்படி சார் இருக்கார், அது இப்போ உடம்பு சொல்லணும்னா எப்படி சார் இருக்கார் இப்போ இப்படி கேட்குறாங்களே. ஸோ எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் ரொம்ப பேர் நெருக்கமானவங்க இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடல் உறுப்பு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் கொடுக்க தயாராக இருக்கேன்னா அந்த அளவுக்கு அது மேலே பிரியமாக இருக்காங்க. அது டெஃபினட்டாக புரட்சி கலைஞர்ன்றது கரெக்ட். ஏன்னா புரட்சி தலைவருக்கு அப்புறமா புரட்சி கலைஞருக்கு தான் அந்த கம்பேரிசன்ஸ் வருது. நிறைய ஒற்றுமைகள் இருக்குது, சிமிலாரிட்டிஸ் ஆர் தேர். அது நமக்கு உண்மையிலே பெருமை. அந்த மாதிரி ஒரு நபரோடு நான்லாம் இருந்தோம் கொண்டோன்றது நினச்சிக்கிட்டு பெருமை போட்டுக்க வேண்டியதான். சார் இப்போ நீங்கள் ஒரு மேடையில் சொல்லியிருக்கீங்க, கார்த்திக் நான் ஒன்று பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வந்திருக்கு இல்லைன்னா இது வரலையா? இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம். அப்படியா? சொல்லு. ஓகே சார், டக்குன்னு பாஸ் ஆகிட்டேன் சார் நான். சார் நீங்கள் ஒரு மேடையில் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி அவர் இங்கே சாப்பாடுக்காகவும் பணத்துக்காகவும் கஷ்டப்பட்டிருக்கலாம். பட் ஆனால் அவர் மதுரையில் அவர்கிட்ட ரைஸ் மில் இருந்தது, எல்லாமே இருந்தது. சினிமா மேலே ஒரு வெறினால அவர் இங்கே கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி, அந்த மாதிரி டயத்தில் எது சார் அவர் அந்த கஷ்டப்பட்டதில் நான் சொன்ன கஷ்டம் உங்களுக்கு புரியல. அதான் இந்த மீனிங்கை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணால் தப்பாக போயிடும். அவர் கஷ்டம்லாம் பண்ணல, அவர் நல்ல வசதியாக இருந்தாருங்க. பட் அதை விட்டுட்டு இந்த சினிமாக்காக இங்கே எல்லாரோடையும் உட்காந்து பேசிக்கணும், எல்லாரோடையும் இருக்கணும், அந்த வர்றதுக்குள்ளே போதும். நானே முக்தா ஃபிலிம்ஸுக்கு அவருக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தேன் ஒரு படத்துக்கு. பட் நடுவில் அப்புறமா அவனே சொல்லிட்டேன், நிஜமே சொன்னப்போ வேணாண்டா இது சரியாக வராது போல. இப்ராஹிம் ராவுத்தர் சொன்னார், உடனே அந்த 50,000 ரூபாய் திருப்பி கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு மனிதன் கஷ்டப்பட்டாருங்க. முதல்ல அவர் ரஜினிக்கு முன்னாடியே வந்துட்டார்ல சினிமாவில், கருப்பாக இருந்தார். அந்த கருப்பாக இருக்கார் சொல்லிட்டாங்க. பிற்காலத்தில் அவரோட நடிக்காத கதாநாயகிகளே கிடையாது. யார் யார் முடியாது கிடையாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் நடிச்சிட்டாங்க அவரோட. அவனுக்கு எப்பயுமே அந்த போட்டி இதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் ஜனங்களாக போட்டி இவர் சொல்கிறாங்கல்ல, டாப் லிஸ்ட்டில் சொல்லும் போது ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சொல்கிறாங்களே, அது ஒரு பெரிய விஷயம். அதான் சார் அடுத்து கேட்கலான்னு வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ வரைக்குமே நம்பர் 1 அந்த நம்பர் 2ல் இருக்காங்க அந்த கிளாஸில். விஜய் நம்பர் 1 நம்பர் 2லாம் சினிமாவில் கிடையாது தம்பி. நீ என்ன கேட்குறதுனால சொல்கிறேன். என்ன டைட்டில் முன்னாடி பேர் போட்டால் நம்பர் 1 என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜனங்கக்கிட்ட பேர் வாங்கிட்டு போகிறவன் தான் நம்பர் 1. என்ன ஒரு ப்ரொடியூசர் புக் பண்ண வராரு, என் வீட்டுக்கு தேடி வராரு, அப்போ ஐ எம் நம்பர் 1ன்னு அர்த்தம் அந்த ரோலுக்கு. அதனால் ரோல்ஸ் சிலதெல்லாம் அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும்னு இருக்குது. இப்போ வீரன் வேலுத்தம்பி பார்த்திங்கன்னா தலைவர் எனக்கு எழுதின டைலாக்லாம் தலைவர் தான் எழுதினார். ஆனால் சிறைச்சாலையிலேருந்து எழுதினார் கலைஞர். அப்போ அதில் எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க?
கார்த்திக் சார் நடிச்சிருக்காரு, விஜயமா நடிச்சிருக்கு, ஆய் சந்திரசேகர், எல்லோரும் நடிச்சு ஃப்ரீ. ஏன்னா நம்மளால் ஒருத்தன் வராண்டா ஹீரோவா வரட்டும். அம்பிகா தான் ஹீரோயின், அதில் வீரன் வழி தம்பி எல்லோரும் நடித்து கொடுத்தாங்க. அது அதான் சொல்கிறேன், அவன் நம்பர் 1ல் இருக்கிறான், அவன் பெரிய ஹீரோ. எங்கள் செட்டில் பெரிய ஹீரோ விஜயகாந்த் தான். எல்லோரும் நடித்து கொடுத்தாங்க ஃப்ரீயாக. அந்த மாதிரி அவன் ஹெல்பிங் டெண்டன்சி டு த கோருங்க. ரொம்ப இலகிய மனசுக்குள் உள்ளவர் விஜயகாந்த். பேசுறது கடாமுடான். இப்போ நான் பேசலையா கடாமுடான்னு? அப்படி தான் இருக்கும். கடாமுடான்னு பேசலைன்னா இவ்வளோ வருஷமாக இருந்திருக்க முடியுமா சினிமாவில்? எப்பயோ ஊற்றி மூடிருப்பாங்க, சமாதி கட்டிடுவாங்க. அவர் மாதிரிலாம் ஆளை பார்க்க முடியாது. சும்மா புஷ்கொண்டு ஒரு படம் ஒன்று இப்போல்லாம் நல்லா ஓடிடுச்சுன்னு அவன் சொன்னாங்க. இப்போ நான் கூட ஒரு 4 படம் நடிக்கிறேன். ஒரு சில புது ஹீரோஸ் இருக்காங்க, நான் நடித்ததுனால சொல்கிறேன். இப்போ நான் நடிக்கிற படத்தில் கவின்னு ஒருத்தர் ஹீரோ ரொம்ப நல்லா இருந்தார், அன்பாக இருந்தார். நான் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவர் புதுசு என்னப்பான்னு சொன்னேன். பார்த்தா ஒரு 2-3 ஹிட் பிக்சர்ஸில் பண்ணவர். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கும், ரொம்ப அன்பாக நல்லா கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து நல்லா தான் இருக்காங்க. அதனால் நம்ம அந்த பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒன்று அப்படியே ஓட்டிகிட்டு வந்தாச்சு. என்னென்னா இந்த டைம்லலாம் விஜயமாலாம் இருந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். ஓகே சார். ஸோ இப்போது இந்த ஜென்ரேஷனில் உங்களுடைய பார்வைக்கு யார் சார் அந்த மாதிரி விஜயகாந்த்? என்னுடைய யாருமே நெருங்கி இப்போ நாங்கள் ரொம்ப நெருக்கமாக அப்பெல்லாம் முந்திலாம் இருந்தோம்மா. இப்போ இந்த கேரவேன் வந்தோன்னே வியாதி ஆகிடுச்சுமா. அதில் ஏறி உட்காந்துக்கிறாங்க உள்ள. தெரியல யார் யார் நடிக்கிறோம், யார் யார் நடித்தோம், வந்தோம் கொண்டோம் ஒன்றும் தெரியல. அதனால் டோர் நாக் பண்ணிட்டு தான் திறக்கணும். அப்படி இல்லையே, எல்லாரும் மரத்தை சுற்றி உட்காந்துருப்பாங்க. அதில் நாக் பண்ணுறதுக்கு இடம் இல்லையே, காலி சேர் இருந்தால் இழுத்து போட்டு உட்கார போகிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கணும். நல்லா இருக்கு தீஸ் திங்ஸ். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி நன்றி. ஏன்னா உங்களுக்கும் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் உடல்நிலை இப்போ கொஞ்சம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். சீக்கிரம் நீங்களும் பூர்ண குணமடையணும் சார். அடுத்தடுத்து உங்களுடைய படங்களும் பெரிய வெற்றிகள் ஆகணும். அடுத்து சீக்கிரமாக உங்களை இன்னொரு விஷயத்துக்காக சந்திக்கணும்னு விருப்பப்படுறோம் சார். ஓகே கார்த்திக், தேங்க்யூ சார். எப்போலாம் என்னை இன்வைட் பண்ணுங்க, வரேன். இளைஞர்களுக்கு சொல்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். இது என் மெசேஜ். எப்பவுமே சொல்லுவேன். முடிஞ்சால் கட் பண்ணாமல் போடுங்க. கண்டிப்பாக சார்.